சில குட்டீஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. குறிப்பா தமிழ்நாட்டில் நாளைக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பா. மிக முக்கியமான ஒரு வீடியோ, 3 நிமிஷம் ஃபுல்லா பாருங்க, அப்பதான் ஸ்கூல் லீவா இல்லையான்னு தெரியும். புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு நாளை. ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை. மத்திய பிரதேசம் அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை. உத்தரப்பிரதேசம் அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை. என்ன ப்ரோ எல்லாத்துக்கும் ஸ்கூல் லீவே சொல்லிட்டு இருக்கீங்க, ஸ்டேட் எல்லா ஸ்டேட்டுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு தமிழ்நாட்டில் விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு காலையிலிருந்து எனக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே டெலிகிராம்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி அப்டேட் அனுப்பிட்டே இருக்கீங்க. ஸோ ப்ரோ எதுக்கு நாளைக்கு லீவு, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் கொடுக்கவே இல்லையேப்பா. நாளைக்கு பாத்தீங்கன்னா 500 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா அயோத்தியால ராமர் கோவில் ஓபன் பண்றாங்க. ஸோ பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு நாளைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண போறாரு. இதற்கு பல்வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களும் கிரிக்கெட் பிளேயர்ஸும் ஏகப்பட்ட ஜாம்பவான்கள்லாம் வரப்போறாங்க. ஸோ பல மாநிலங்கள்ல நாளைக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் லீவ் உண்மைதான், அதுல மாற்றம் இல்லை. நம்முடைய அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய புதுச்சேரியில கூட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நாளைக்கு லீவ் தான். ஓகேங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட் நாளைக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து எல்லாமே ஹாஃப் டே லீவு. மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ் கூட நாளைக்கு ஹாஃப் டே லீவ் தான். 2:30 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா லீவ் அனௌன்ஸ்மெண்ட் தான். இந்த ஒரு சூழ்நிலையிலே தமிழ்நாட்டிலையும் நாளைக்கு விடுமுறை விடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூருடைய சவுத் தொகுதியுடைய எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் பாத்தீங்கன்னா சொல்லி இருக்கிறாங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாளைக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் கட்டாயமா லீவ் விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அனைத்து விதமான அரசியல் கட்சியும் நம்முடைய பிஜேபியுடைய லீடர் அண்ணாமலை பாத்தீங்கன்னா கூட சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் விட்டா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் 10க்கும் மேற்பட்ட ஸ்டேட் நாளைக்கு லீவு. ஓகேங்களா. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், அப்புறமா ராஜஸ்தான், பாண்டிச்சேரி, கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா மெனி ஸ்கூல்ஸு மெனி பிளேசஸ் பார்த்தீங்கன்னா லீவ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலு, ஜிப்மர் ஹாஸ்பிட்டலு நாளைக்கு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் நாளைக்கு லீவு. பெரும்பாலான இந்தியாவில் நாளைக்கு 50% பிளேசஸில் லீவ் விட்டாலும் கூட தமிழ்நாட்டில் நாளைக்கு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குமா அப்படின்றத இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 3 o'clock அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் மட்டும்தான். ஏன்னா ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் மிகப்பெரிய மாநாட்டை பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறதுக்காக சேலம் போயிருக்கிறாரு. ஸோ அதனால லீவ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க பெறுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஓகேங்களா. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அந்த கோவில் மசூதி இருந்த இடத்துல கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பேசினா அரசியல் ஆகிடும். நான் எஜுகேஷனில் மிக்ஸ் பண்ண விரும்பல. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நாளைக்கு 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் விடுமுறை விட்டுருக்காங்க. தமிழகத்திலையும் விடுமுறை விட்டுருக்காங்க. எங்க அப்படின்னா சிபிஎஸ்சியில் இருக்கு. சிபிஎஸ்சி யார் கவர்மெண்ட், அது சென்ட்ரலில் போயிடுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸு நாளைக்கு திட்டமிடப்பட்டு அனைத்து விதமான ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம்ஸ் நடைபெற போகுது. பிராக்டிக்கல் எக்ஸாமுக்கான முன்மாதிரி பிராக்டிக்கல் தேர்வுகள் நடைபெற போகுது. ஸோ அதனால நீங்கள் அதற்கெல்லாம் தயாராகுங்க. நாளைக்கு விடுமுறை என்பது ஒரு துளி கூட வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா நம்ம பிஜேபி ஆளக்கூடிய கவர்மெண்ட் கிடையாது. இங்க வேற தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸ் வழக்கம் போல இயங்கும், கேரளாவிலையும் வழக்கம் போல இயங்கும், ஆந்திராவில் வழக்கம் போல இயங்கும், தெலுங்கானா, கர்நாடகா, கோவா, எல்லா சவுத்தில் பொதுவாக ஸ்கூல்ஸ் காலேஜஸ் லீவு கிடையாது. பிஜேபி எங்கெல்லாம் அலையன்ஸ் இருக்கோ அங்கே மட்டும்தான் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ரூமர்ஸ், குறிப்பாக எனக்கு இன்னைக்கு மார்னிங் ஷேர் ஆன ரூமர்ஸ் இனிமேல் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லீவ் விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் நாளைக்கு வீடியோ போடத்தே விட்டுறேன். அதற்கான வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா அங்கே பிஜேபி கவர்மெண்ட், இங்கே டிஎம்கே கவர்மெண்ட். ஸோ அதனால் வாய்ப்பே கிடையாது. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறத பாருங்க. நாளைக்கு ஈவினிங் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் போட போகிறேன். ஸோ இன்னும் ஜஸ்ட் 40 நாள் கூட இல்லை. ஸோ மறக்காமல் படிங்க. நன்றி, வணக்கம் செல்ல குட்டீஸ்.